இந்த நாளை நான் சம்பாதிக்கலன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you say you did not earn this day? இந்த நாளை நான் சம்பாதிக்கல. I did not earn this day. நீங்க கை தூக்கலன்னு சொன்னா If you don't raise your இந்த hand, நாளை நான் சம்பாதிச்சேன்னு சொல்றீங்க. you mean to say that you've earned this day. மீண்டுமாக சொல்றேன், I say it again. இந்த நாளை நான் சம்பாதிக்கல. I did not earn this day. அப்படி சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. Those who say that, lift your hands. ஆமென். இந்த நாளுக்காக This day, நான் எந்த வேலையும் எந்த உழைப்பையும் எடுக்கல. I did not do any sort of work. என் உழைப்பு இந்த இடத்தில் என்னை கொண்டு வரல. My work, my hard work did not bring me here. இந்த நாளை சம்பாதித்ததனால நான் இந்த இடத்தில் இல்லை. I'm not here because I earned this day. கர்த்தருடைய சுத்த கிருபை It is God's pure grace. இந்த 2025 Into 2025, கடைசி மணி நேரத்தில் the last hours of நம் it, ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறது it has என்பதில் gotten each one of எனக்கு us. சந்தேகம் இல்லை. I don't have an ounce of சந்தேகம் doubt. இல்லாதவர்கள் கரங்களை தட்டுங்க. Those who have no ounce of doubt, clap your ஆமென். hands. கர்த்தருடைய கிருபையை இந்த 2025 கடைசி மணி நேரத்தில் நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். We are celebrating God's grace towards the end of 2025. கர்த்தருடைய அன்பை என்றும் இல்லாத வண்ணம் இந்த கடைசி மணி நேரத்தில் கொண்டாட வந்திருக்கிறோம். Like never before, we are here to celebrate God's love. லைட் எனக்கு கண்ணுக்கு அடிக்கிறதுனால Since the light is on my eyes, யார் தூங்குறாங்கன்னு எனக்கு தெரிய I'm மாட்டேங்குது. not able to see who is sleeping, யார் ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, யார் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நோட் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. who is very tired, who is not responding with me. I'm not able to focus. என்னோடு கனெக்டா இருக்கிறீங்களோ இல்லையோ, Whether you are connected with me or not, வாழ்வளிக்கும் வார்த்தையோடு கனெக்டா இருந்தீங்கன்னா, if you are connected to the life-giving word, வாழ்வளிக்கும் வார்த்தையோடு கனெக்டா if இருந்தீங்கன்னா, you are connected with the life-giving இந்த word, 2026க்குள்ளாக this 2026, இந்த வார்த்தை, இந்த சத்தியம் உங்களை நடத்தி செல்லும். this truth will lead you further. விசுவாசிக்கிறவர்கள் இருந்த கரங்களை Those who தட்டுங்க. believe, put your hands together. ஆமென். இன்னும் சில நிமிடங்களில் Just a few more minutes. 2025 ஒரு 2025 சரித்திரம். is going to be அது history. கடந்த காலம். It's going to be past tense. 2025 மீண்டுமாக நமக்கு திரும்பி வராது. 2025 will not be back to us. இந்த 2025 This உங்க 2025, வாழ்க்கையில் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. I don't know what kind of a year it was in your life. என்னென்ன இழப்புகளை நீங்கள் சந்தித்தீர்கள் How எனக்கு many தெரியாது. losses you met with, I do not என்னென்ன know. ஏமாற்றங்கள் உங்களுக்கு இருந்தது எனக்கு How தெரியாது. many disappointments you had to face, I do not know. என்னென்ன வியாதியின் படுக்கையிலே நீங்கள் இருந்தீர்கள் எனக்கு தெரியாது. And what kind of sick bed you were in, I do not know. எந்த மாதிரி ஒரு பாதாளத்தின் அந்த வாசலை தொட்டு இந்த இடத்திலே நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எனக்கு Don't know தெரியாது. which valley of death you were in. ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். But still God has kept you here. ஆமென். வேதம் சொல்லுகிறது, The Bible says, என்னில் நற்கிரியை துவங்கினவர், He who began a good work in me, உங்களில் நற்கிரியை துவங்கினவர், He who began a good work in அதை you, முடிக்க வல்லவராயிருக்கிறார். He is faithful to bring it to completion. விசுவாசிங்க மாத்திரம் தட்டுங்க. Only those who believe, clap your இங்க கை hands. வச்சு என்னில் நற்கிரியை Place துவங்கினவர், your hands here and say, He who என்னில் began, நற்கிரியை He துவங்கினவர், who began a good work in அதை me, முடிக்க உண்மையுள்ளவரும் He வல்லமையுள்ளவருமாயிருக்கிறார். is faithful and able to bring it to completion. ஆமென். அவரை போல ஒரு தேவன் இல்லை. There is no God like Him. அவர் ஒப்பற்ற He's a தேவனாயிருக்கிறார். matchless அவர் God. நிகரில்லா தேவனாயிருக்கிறார். He's a God with no அவர் நேற்றும் comparison. இன்றும் என்று மாறாத He's the தேவனாயிருக்கிறார். God same yesterday, today, and Hallelujah. forever. இந்த Hallelujah. இரவு நேரத்தில் Tonight, உங்களை நீங்களே என்னை நானே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். I would like to ask of you these questions. இந்த நாளை எது எனக்கு இந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது? What brought me here this day? என்ன சக்தி இந்த நாளிலே என்னை இந்த இடத்திலே கொண்டு Which வந்திருக்கிறது? force got me here to this இந்த place நாளை today? காண எது என்னை இந்த இடத்திலே வைத்திருக்கிறது? What enabled me to see this day? நீங்க பல பெரிய லிஸ்ட் நீங்க சொல்லலாம். You can give a long list for me. பாஸ்டர், இந்த 2025ல எந்த சிக்னஸும் இல்ல.
Pastor, 2025 I had no sort of sickness. Praise the Lord, நீங்கள் பாக்கியவான்கள். Praise the Lord, you are blessed. எந்த போராட்டமும் கிடையாது, No challenges. எந்த சவாலும் கிடையாது, No challenges for எந்த me. குறையும் கிடையாது. No lack for me. நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் God கொடுத்தார். gave a sound பல health. காரியங்களை நீங்கள் சொல்லலாம். You can name and list a நீங்கள் few. ஜீவனோடு இருப்பதற்கு ஒரு பெரிய பட்டியலை நீங்கள் You வைக்கலாம். can name a long list for why நல்ல you are எக்ஸசைஸ், alive. நான் நல்ல எக்ஸசைஸ் பண்ற ஆளு பாஸ்டர். I am a person who exercises, Pastor. ஹெல்த் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டேன் I பாஸ்டர். focus on my health intentionally, ரொம்ப Pastor. டிசிப்ளின் லைஃப் நான் லீட் பண்றேன் பாஸ்டர். I lead a healthy life, Pastor. மாத்திரையை மிஸ் பண்ணாம நான் எடுக்கிறேன் பாஸ்டர். I intake my medication without fail, டாக்டர் கிட்ட Pastor. மிஸ் பண்ணாம நான் போகிறேன் பாஸ்டர். Without fail, I visit my doctor, Pastor. ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிட்டேன் I பாஸ்டர். do regular checkup, நல்ல Pastor. பேலன்ஸ்டு டயட் நான் எடுத்துக்கொள்றேன் I பாஸ்டர். maintain a balanced diet, அது Pastor. மாத்திரமல்ல Not just பாஸ்டர், that. இப்ப மருத்துவம் நிறைய முன்னேறி இருக்கிறது. Now medical science has progressed, இந்த Pastor. மாடர்ன் மெடிசன் பயங்கரமாக இருக்கிறது பாஸ்டர். Medicine of late is so good. டெக்னாலஜி தான் என்னை இந்த இடத்திலே கொண்டு It's வந்திருக்கிறது. technology that has gotten me this far. சயின்ஸ் தான் என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது. Science that has gotten me this far. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லலாம். Like that, we can name இன்னென்ன quite a காரியங்கள் few. என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது. These are the things that has gotten me ஆக here. வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது But as we look into the Bible, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் Apostles chapter 28, வேதம் சொல்லுகிறது, 27, the Bible says, பவுலே நீ பயப்படாதே, do not fear, Paul. பவுலே நீ பயப்படாதே, Do not fear, Paul. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க You வேண்டும். must stand before நீ Caesar. ராயனுக்கு முன்பாக நிற்க You must வேண்டும். stand before Caesar. ஆண்டவர் உனக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். God has granted you உன் this. ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாது. Nothing will happen to your life, உனக்கு மாத்திரமல்ல, not just to you. உன்னோடு பயணிக்கிற ஒருவருக்கும் ஒரு சேதமும் வராது. To all those who journey with you, no harm will befall. பயப்படாதே பவுலே என்று Do கர்த்தர் not be சொல்லுகிறார். afraid, Paul, God ஆக இந்த காலை says. இந்த இரவு வேளையிலே This night, கர்த்தர் நமக்கு எதை ஞாபகப்படுத்த what விரும்புகிறார்? does the Lord want to remind எது us? உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து What has வைத்திருக்கிறது? gotten you and I here? இன்னும் கொஞ்ச மணி நேரத்தில் In a few hours, இந்த புது வருடத்திற்குள்ளாக into this new எது year, நம்மை கொண்டு செல்ல போகிறது? what is going to carry us ஆக into? வேதத்தில் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது In the Bible, if you look in this ஏன் particular ஆண்டவர் பவுலை place, பார்த்து சொல்லுகிறார், why is the Lord looking at பவுலே Paul? நீ பயப்படாதே, Paul, do not நீ fear. ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். You must stand before நீ Caesar. மாத்திரமல்ல, Not just you. உனக்கும் ஒன்றுமாகாது, Nothing will happen உன் to கூட you. பயணிக்கிறவர்களுக்கும் ஒன்றுமாகாது. Nothing will happen to your fellow அதற்கு passengers. நான் கேரண்டி கொடுக்கிறேன். I guarantee you யார் அந்த that. கேரண்டியை கொடுப்பது? Who is guaranteeing இன்னொரு that? டாக்டர் அல்ல, Not another இன்னொரு doctor. மருந்து அல்ல, Not another witchcraft இன்னொரு person. விஞ்ஞானம் அல்ல, Not another இன்னொரு technology. மதம் அல்ல, Not another இன்னொரு religion. உலக சக்தி அல்ல. Not another பவுலே force. உனக்கு ஒன்றுமாகாது. Paul, nothing will happen to பக்கத்துல பார்த்து you. சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு Turn to சொல்லுங்களேன். somebody and say, nothing will பக்கத்துல பார்த்து happen சொல்லுங்க, to உங்களுக்கு you. ஒண்ணு ஆகாது. Nothing will happen to ஆமென். you. பவுலை பார்த்து சொன்ன தேவன் The God who looked at Paul and இன்றைக்கு உங்களை said, பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், today he is looking at you and I and உனக்கு saying, ஒன்றுமாகாது. no harm will befall you. இந்த நிச்சயத்தை கர்த்தர் இந்த கடைசி மணி நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் God கொடுக்கிறார். is giving you this certainty at the last அதனால couple தான் of சொல்லுகிறேன், minutes. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம், That is why the ones who've known this God இந்த as தேவனை God, தேவனாக கொண்ட ஜனம், the ones who've known this God as God, இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம், the ones who've known this God as God. Amen. கரங்களை Amen. தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஹalleluya. என்ன Hallelujah. நடந்தது? What happened? பவுல் ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். Paul is traveling in a ship. பவுலோடு நிறைய பேர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Many are traveling along with Paul. திடீரென்று பயங்கரமான பெருங்காற்றடித்தது. Suddenly there was a strong திடீரென்று wind. பெருங்காற்று மாத்திரமல்ல, பெருவெள்ளம் வந்தது. Not just a strong wind, but there was a mighty அவர்கள் எல்லாம் storm. மிகவும் பயந்து They போனார்கள். all were afraid. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. That's all, our lives are over. அக்கறையை போய் சேர முடியாது. We cannot
reach our destination. எங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிந்து போயிற்று, Our lives are over. இனி பிழைக்கவே முடியாது. We cannot see it again. எப்படியோ அந்த கப்பல் போய்கொண்டே இருக்கிறது, வெள்ளத்தின் மத்தியிலே, புயலின் மத்தியிலே. Somehow the ship still is sailing. அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? The people, what they are doing, எல்லாரும் அவங்கவங்க கடவுளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. they're all calling out to their எந்தெந்த gods. கடவுளை அவங்க நம்புறாங்களோ அந்தந்த கடவுளெல்லாம் கூப்பிடுறாங்க. Whichever gods they are calling out to, they're calling out to எங்களை all those காப்பாத்துங்க gods. காப்பாத்துங்கன்னு Oh, சொல்றாங்க. will you not save us, they say. நிறைய பேர் சாப்பிடவே இல்ல. Many do not even eat. எங்க சாப்பிட முடியுங்க? How can they eat? எப்படி தூங்க முடியுங்க? How can they sleep? அந்த மாதிரி பயங்கரமான பெருங்காற்று, Such a strong wind was பயங்கரமான blowing. புயல் வந்தது. Such a mighty storm அந்த came. நேரத்தில் And in that பவுலும் என்ன instance, நினைத்திருக்கலாம்? what Paul should have ஒருவேளை thought, இது கர்த்தருடைய சித்தமா இருக்குமோ, if could this be God's இந்த will, ஜனங்களோடு நான் மரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமா that இருக்குமோ, I must die with these people, could this be அல்லது God's இதுதான் will? என்னுடைய தலை எழுத்தோ என்று Or is this my fate? பவுல் ஒருவேளை நினைத்திருக்கலாம். Paul may have thought so. ஆண்டவர் சரியான நேரத்தில் நம்மோடு பேச At the right வல்லவராயிருக்கிறார். time, the Lord is able to speak to us. ஆமென். சொல்லுங்க, Amen. சரியான நேரத்தில் Say right time, சரியான வார்த்தை கொடுத்து right word. நம்மை பலப்படுத்த, நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். He is able and he desires to bless பவுலே, us நீ with. பயப்படாதே, Paul, do not be உனக்கு ஒரு afraid. சேதமும் வராது. Nothing will நீ happen to மாத்திரமல்ல, you. Not just உன்னோடு you, பிரயாணம் செய்கிற but all those who ஒரு journey with you. நபருக்கும் ஒரு சேதமும் நடக்காது. Not a single one will be காரணம் harmed. என்ன? The reason being, யாரால் இதை சொல்ல முடியும்? who can say something எந்த like that? தேவனால் இதை சொல்ல முடியும்? Which God can say something like ஜீவனின் this? அதிபதிக்கு மாத்திரமே இந்த அதிகாரம் Only இருக்கிறது. the owner of life can நான் say that. சொல்லுகிறேன், ஜீவனின் அதிபதிக்கு மாத்திரமே. Only the owner of life உங்களையும் என்னையும் பார்த்து can say to you and நீ I, சாக மாட்ட என்று சொல்ல you will முடியும். not die. உங்க ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது, Your husband cannot உங்க say வைஃப் that. சொல்ல முடியாது, Your wife cannot உங்க say that. பிள்ளைகள் சொல்ல முடியாது, Your people cannot உங்களுக்கு say ஒண்ணும் that. நடக்காதுன்னு That சொல்லி, nothing will happen to நீங்க you. சாக மாட்டீங்கன்னு That சொல்லி you will not பக்கத்துல die. பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு யாருமே கேரண்டி இல்லைன்னு Turn to சொல்லுங்க. somebody and say, nobody can guarantee you யாருமே your கேரண்டி life. கிடையாதுங்க. No one can guarantee your life. சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், The one who rules it all. சகலத்தையும் ஆளுகை செய்கிற The one who தேவன், rules it all. சகலத்தையும் நடத்துகிற தேவன், The one who leads us in நாம் all. ஆராதிக்கிற இயேசுவே. He's the God who we அவர் worship. கையில் தான் என் ஜீவன் இருக்கிறது. In his hands is his கரங்களை தட்டி life. அவரை Just மயப்படுத்துவோமா? clap our hands, give him glory. ஆக எதற்காக ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார்? Why is the Lord looking at Paul and பவுலே, saying நீ this? பயப்படாதே. Paul, do not be afraid. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? Who is he saying this to? பவுல் பயப்பட்டதனால தான் பவுலுக்கு பயப்படாதே என்று சொல்லுகிறார். Paul was afraid, and that is why he's saying, do not. பயப்படாத Be ஒரு afraid. நபரிடத்திலே யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. They will not tell, do not be afraid to somebody who is not afraid. யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்கள பார்த்து தான் To சொல்லுவாங்க. those who are afraid, they will say, இவ்வளவு do பெரிய not be ஊழியக்காரர், afraid. Such a man of அவர் God. மூலமாக பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. Through him, so many miracles have happened. வல்லமையான பிரசங்கி, Such a great ஆண்டவரோடு preacher. நெருங்கி வாழ்கிறவர், He was living so close with ஆண்டவருடைய God. சத்தத்தை அன்றாடம் கேட்கிறவர், He was the one who heard the voice of ஆண்டவருடைய God. வல்லமை அனுபவித்தவர், He's the one who experienced the அவரே power of பயந்து God. போயிருக்கிறார். He is afraid. அவரை பார்த்து ஆண்டவர் And சொல்லுகிறார், to him the Lord பவுலே says, பயப்படாதே, Paul, do not be உனக்கு ஒரு afraid. தீங்கும் அணுகாது, No harm will befall வாதை you. உன் கூடாரத்தை அணுகாது, Harm will not befall பொல்லாப்பு you. உனக்கு நேரிடாது, Evil will not come upon என் சித்தம் you இல்லாமல் without my உன் will. தலையில் இருக்கிற No ஒரு hair முடியும் கீழ் on your விழாது. head will fall to the ஆமென். ground. ஆமென். Amen. அற்புதமாக பாடினோம். What a wonderful song we ஆக sang. எது நம்முடைய வாழ்க்கையை காக்கிறது? What preserves our life? அது நமக்கு ரொம்ப முக்கியம். That is important நம்முடைய to பணம் us. அல்ல, It's not our நம்முடைய money. பொருள் அல்ல, It's not our நாம் material சேர்த்து things. வைக்கிற காரியங்கள் It's not அல்ல, our possessions. இன்னொரு மனுஷன் It's அல்ல, not another man. இன்னொரு வல்லமை அல்ல, It is not another power. ஆண்டவருடைய நோக்கம் மாத்திரமே. It is God's purpose. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய நோக்கம். Everybody say God's எல்லாரும் சொல்லுங்க, purpose. ஆண்டவருடைய நோக்கம் Say God's purpose. என்னை பாதுகாக்கிறது. It
preserves me. கரங்களை தட்டுங்களே, Amen. Clap your கரங்களை hands. தட்டுங்களே. Clap your hands. ஆண்டவருடைய நோக்கமும் God's purpose, ஆண்டவருடைய அழைப்பும் God's calling, உங்களையும் என்னையும் it பாதுகாக்கிறது. preserves us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் Turn to சொல்லுங்க. somebody and say, God has a purpose for your life. தூங்குறவங்களை கிள்ளி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை To those வச்சிருக்கிறார். who are sleeping, pinch them and tell நல்ல them நல்ல God has கிளுங்க, a பரவாயில்ல, purpose. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நோக்கத்தை God வச்சிருக்கிறார். has a purpose for your அந்த life. நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றவே இந்த இடத்திலே கொண்டு He வந்திருக்கிறார். has gotten you here so that he can fulfill that போன வருஷம் இந்த purpose. இடத்தில் நம்மோடு சேர்ந்து ஆராதித்த சிலர் இந்த இடத்தில் இல்ல. Last year, the many people who worship with us, a few are not here. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். Many have gone to be with the நிறைய Lord. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அழைத்து கொண்டார், People say like this, God called them home. ஆண்டவர் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டார். God called them back home. ஆக போன வருஷம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த இடத்தில் இல்லை. The people who were with us last year are not here with us இன்னைக்கு today. எங்க அம்மா என் கூட இல்ல. Today my mom is not with கிறிஸ்மஸ் me. சர்வீஸ்ல நான் சொன்னேன். I said this in the Christmas service ஆக as well. ஆண்டவருக்குள் நித்திரை அடைந்தார்கள். She slept in the Lord. இன்றைக்கு சிறந்த இடத்தில் இருக்கிறார்கள். Today she's in a beautiful ஆனால் place. நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருக்கிறோம். But you and I are stood ஒரே here. ஒரு காரணம், Only one reason. ஆண்டவருடைய நோக்கம் தான். That's the Lord's இதிலே purpose. எந்த சந்தேகமும் There is கிடையாது. no doubt in ஆமென். this. எந்த வெள்ளமும், No storm. சொல்லுங்க, எந்த வெள்ளமும், No flood. சொல்லுங்க, எந்த வெள்ளமும் No storm என்னை அழிக்காது. can destroy me. எந்த புயலும் No wind என்னை அழிக்காது. can destroy me. எந்த தீங்கும் No evil என்னை அணுகாது. can come upon காரணம் me. என்ன? The reason being, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை God வைத்திருக்கிறார். has a big purpose for my life. Hallelujah. Hallelujah. இந்த இரவேளையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு, Tonight the sermon theme உங்க is, வாழ்க்கையில் in your life, கர்த்தர் God இன்னும் தான் செய்ய வேண்டிய காரியங்களை முடிக்கவில்லை. is not done with you yet. Amen. ஹலோ, புரியலங்க? You don't புரியலையா? understand it. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, You are here today. காரணம் என்ன? The reason உங்க being, வாழ்க்கையிலும் in your life, என் வாழ்க்கையிலும் in my life, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Turn to இன்னும் somebody. நிறைய ஆண்டவர் வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லுங்க. God has a lot left to do. சத்தமா சொல்லுங்களேன். Say it அவர் out செய்ய loud. வேண்டிய காரியங்கள் ஏராளம். There's a lot left for God to do. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்தில் உங்களை That is why வைத்திருக்கிறார். the Lord has placed you இந்த நாளை here. நீங்க சம்பாதிக்கல, You have not earned this day. இந்த நாளை நான் சம்பாதிக்கல, I have not earned this இந்த day. நாளுக்காக நீங்க உழைக்கல, You didn't toil for this இந்த day. நாளுக்காக நான் உழைக்கல. I didn't toil for this ஆண்டவருடைய day. சுத்த It's கிருபைதான், God's pure grace. ஆண்டவருடைய நோக்கம்தான். God's purpose. ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், God looks to Paul and பவுலே, நீ says, பயப்படாதே, Paul, do not be நீ afraid. ராயனுக்கு முன்பாக இருக்க You வேண்டும். must stand before Caesar. ஆண்டவர் கிருபையாய் By God's grace, உனக்கு மாத்திரமல்ல, not just to உன்னோடு you, பயணிக்கிற but all those who journey with you, ஒவ்வொருவருக்கும் to them இந்த all, நாளை கொடுத்திருக்கிறார். I have given this. ஆமென். Amen. மீண்டுமாக சொல்லுகிறேன், I say it again. மாடர்ன் மெடிசன் கிடையாது, It's not modern medicine. டெக்னாலஜி கிடையாது, It's not technology. சயின்ஸ் கிடையாது, It's not science. பணம் கிடையாது, It's not money. பொருள் கிடையாது, It's not material கர்த்தர் things. மாத்திரமே, God alone, கர்த்தருடைய நோக்கம் மாத்திரமே God's purpose என்னை alone இந்த இடத்தில் வைத்திருக்கிறது. has kept me here today. Amen. Amen. சீனால பாத்தீங்கன்னு You சொன்னா, see, in China, நான் போன வாரம் டெக்கன் ஹெரால்ட்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சிட்டு இருந்தேன். I was reading an article in Deccan Herald last week. அந்த டெக்கன் ஹெரால்ட்ல ஒரு பெரிய ஆர்டிக்கல் நான் படிச்சேன். I read a long article. அது என்னன்னு சொன்னா, மாடர்ன் மெடிசன் டிஃபீட்டிங் டெத். It said modern medicine was defeating death. நவீன மருத்துவம், Modern medicine, சொல்லுங்க, நவீன மருத்துவம் say modern medicine, என்ன செய்கிறதாம்? what was it doing? சாவை மேற்கொள்கிறதாம். It was defeating நவீன death. மருத்துவம் Modern medicine சாவை was மேற்கொள்ளுகிறதாம். defeating death. ஆக சீனாவில் பார்க்கும் பொழுது So in China, you see, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது, there is a vision for this particular institution. ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. There's a big vision. அந்த தரிசனம் என்ன அப்படின்னு The சொன்னா, vision is காலத்தை தாண்டி செல்ல
ஒரு தரிசனம், to go beyond time, காலத்தை மேற்கொள்ளும் ஒரு தரிசனம். to overcome time. எங்களுக்கெல்லாம் வயசு கிடையாதுங்க. There's no age. 70 வயசு ஒண்ணுமே கிடையாதுங்க. 70 years is 80 nothing. வயசு ஒண்ணும் கிடையாதுங்க. 80 years is ஏன் nothing. 100 வயசு கூட ஒண்ணும் கிடையாதுங்க. Why 100 years is also காலம் nothing. எங்களை எந்த சேதமும் படுத்தாது. Time cannot do anything to பக்கத்துல us. பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு வயசே ஆகாது. Turn to somebody and say, I will not age at சொல்லுங்க, all. வயசே ஆகாது. I will not age. யார் சொல்றதுங்க? Who is saying this? சீனக்கார சொல்றாங்க. Chinese are அந்த saying நிறுவனம் this. சொல்லுகிறதுங்க. That institution is saying this. ஆக பாருங்க, சீன என்ன அந்த பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? The president says, சீன பிரசிடென்ட் என்ன நம்புறாரு? the Chinese president, what does he அதேதான் believe? ரஷ்ய பிரசிடென்ட் என்ன நம்புறாரு? What does the Russian president believe? அவங்க எல்லாம் என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க? Where is their hope in? சீன பிரசிடென்ட்டும் The Chinese president ரஷ்யன் பிரசிடென்ட்டும் and the Russian நாங்க president, 150 வருஷம் இந்த உலகத்துல வாழ they போறோம். say we will live 150 years அதை in this தாண்டி என்ன world. சொல்றாங்க? And beyond that, what they're saying is 150 வருஷம் அல்ல, not 150 years. எங்களுக்கு சாவே கிடையாதுன்னு We சொல்றாங்க. will meet with no death, they எங்களுக்கு say. மரணம் எங்களை ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. Death will not come to us, they ஆக நல்லா say. கவனிங்க, So listen carefully. இந்த சதன் சைனால In southern China, இன்னொரு லேபரேட்டரியில in a laboratory, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. they've done this ஆன்டி research. ஏஜிங் பில், Anti-aging ஒரு pill. குறிப்பிட்ட இலையின் மூலமாக தயாரிக்கிறதான ஆன்டி ஏஜிங், வயசே ஆகக்கூடாதபடிக்கு அந்த மருந்து. Through research, they've come up with this pill. எத்தனை பேருக்கு வேணும்? How many of you want this pill? நீங்க அமேசான்ல தேடாதீங்க, Don't search on Amazon. என்ன பிளிப்கார்ட்ல தேடாதீங்க. Don't search on Flipkart. வயசே ஆகாது Anti-aging இந்த pill. மருந்து. This pill, ஆக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, what they're saying இந்த is, மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா if you consume this medicine, 150 வருஷம் நீங்க வாழ்வீங்கன்னு you will சொல்றாங்க. live 150 years. அது மாத்திரமல்ல, Not just அவங்க that, இன்னும் சொல்றாங்க, but what else they are இந்த saying? விஞ்ஞானம் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. This technology is going இன்னும் ahead. 10 வருஷத்துல In 10 more years, சீனால in China, கேன்சர் நோயால, through cancer, through cancer ஒருத்தரும் சாக மாட்டாங்கன்னு not a சொல்றாங்க. single one will die. யாருமே சாக மாட்டாங்க. No one will die of சீனர்கள் cancer. நாங்கள் Chinese கோடி us கணக்கில், in crores, மில்லியன் கணக்கில் in millions. இந்த ஆராய்ச்சிக்காக செலவு பண்ணிக்கிட்டு We இருக்கிறோம். are spending on research எங்க for this. தரிசனம் என்ன? Our vision எங்க is, கனவு என்ன? our dream is சீனர்களுக்கு சாவே that இருக்காதுன்னு சொல்லி. Chinese will not face ஆக death. இந்தியால அந்த மாதிரி ஆராய்ச்சி நடக்கா இல்லையா எனக்கு தெரியாது. I don't know if a research like this is taking place in India. அதே சீனால தான் In the same China, ஃபர்ஸ்ட் எம்பரர் first emperor கின் ஷி ஹுவாங், ஷி ஹுவாங் the first emperor 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years ago, அவர் என்ன சொன்னாரு? what did he say? எனக்கு சாவே இல்ல அப்படின்னு He சொன்னார். said, I will not face death. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years எனக்கு ago, சாவே கிடையாது. I will not face death. ஆக அப்படி எனக்கு சாவு வந்தாலும் Even if death comes to me like மீண்டுமாக that, உயிரோடு எழும்பிருவேன் I will be resurrected. அப்படின்னு சொல்லிட்டு He said அவர் என்ன that. பண்ணாரு? What he did 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years ago, ஒரு குறிப்பிட்ட மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாருங்க. he kept consuming this particular சாப்பிட்டா medication. If I eat எனக்கு this, சாவு வராது. I will not இத die. சாப்பிட்டா If I eat எனக்கு this, சாவு வராது. I will not அத die. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாருங்க. And he kept consuming it. 49 வயசுல செத்து போயிட்டாரு. He died at 49 years எத்தனாவது old. வயசுலங்க? Which year? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மருந்து அல்லன்னு சொல்லுங்க. Turn to somebody and say, it's not the டெக்னாலஜி medicine. அல்லன்னு சொல்லுங்க. It's not the technology. மனுஷன் அல்லன்னு It's சொல்லுங்க. not the man. சயின்ஸ் அல்லன்னு It's சொல்லுங்க. not science. அந்த ஆள் அது மாத்திரம் இல்லங்க, Not just that. அதோடு நிக்கலங்க. He didn't stop with அந்த that. ஆளு 49 வயசு சாகிறதுக்கு முன்பாக Before he could die at 49 years old, அவர் டெரக்கோட்டா வாரியர்ஸ்னு சொல்றாங்க. they call them the terracotta warriors. டெரக்கோட்டா வாரியர்ஸ். Terracotta warriors. அந்த பிக்சர் டிஸ்ப்ளே பண்ணுங்க. இந்த டெரக்கோட்டா வாரியர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, If you look at this image, இது வந்துட்டு அந்த பின் ஷி ஹுவாங், இந்த எம்பரருடைய கல்லறை அது.
This is the grave of this particular emperor. அவர் என்ன நம்புறார் அப்படின்னு சொன்னா, What he believes in is நீங்க that பாத்தீங்கன்னு சொன்னா, if you look at this, நூற்றுக்கணக்கான இந்த டெரகோட்டா சோல்ஜர்ஸ் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. hundreds of warriors are here கல்லறையில் அவரை பாதுகாக்க, to protect them around their அவர் grave, மீண்டுமாக அடுத்த ஜென்மத்தில் அப்படியே உயிரோடு எழும்ப, that in the next life they will come back to life. அவர் எப்படி செஞ்சிருக்கிறார் பாருங்க. How they have constructed this, இது you ஒரு see. அதிசயங்க. This is a wonder. ஒரு சோல்ஜர் மாதிரி இன்னொரு சோல்ஜர் கிடையாது. There will not be another soldier like the அத்தனை same. நூற்றுக்கணக்கான அந்த கிளே சோல்ஜர்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. That many soldiers they என்ன have. நம்பிக்கையோடு பண்ணி இருக்கிறாங்கன்னு What சொன்னா, is their faith if you see? இந்த சோல்ஜர்ஸ் என்னை பாதுகாப்பாங்க. These soldiers will preserve எனக்கு me. மரணமே கிடையாது. I will not face நான் death. எழும்புவேன் என்று சொல்லி I will இருக்கிறார். come back to ஆனா life. 2000 ஆண்டுகள் ஆச்சு. But 2000 years are இன்று over. வரைக்கும் அவர் அங்கதான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. He is still right there. உயிரோடு எழுந்தது ஒருவர் But மாத்திரம் there is only one who has risen மரணம் up. என்றது ஒருவர் மாத்திரம் தான். There's only one who defeated மரணமே உன் death. கூர் எங்கே, Oh death, where is your பாதாளமே உன் sting? ஜெயம் எங்கே என்று Oh Hades, where is your மரணத்தை victory? ஜெயமாய் விழுங்கினது இயேசு There's மாத்திரமே. only one who overcame, consumed அருமையான death. தம்பி தங்கச்சி ஐயா அம்மா கவனிங்க. Dear sister, dear brother, listen நீங்க carefully. எந்த மாதிரி ஒரு ஷிப்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. Don't know in what kind of ship you are எந்த sailing. மாதிரி புயல் காற்று வீசிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியாது. Don't know what kind of storm is எந்த மாதிரி blowing. வெள்ளம் உங்களுக்கு நேராக No வந்திருக்கிறது matter எனக்கு what தெரியாது. kind of flood is coming என்ன against நடந்தாலும், you. No matter ஏது what. நடந்தாலும், No matter what happens. ஜீவனின் அதிபதி The God of உங்க life. வாழ்க்கையில் In your என் life. வாழ்க்கையில் In my ஒரு life. பெரிய நோக்கத்தை Has a வைத்திருக்கிறார். big purpose. அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை, And until that purpose அந்த is நோக்கம் fulfilled. நிறைவேறுகிற வரை, Until that purpose is பவுலே நீ fulfilled. பயப்படாதே என்று சொன்ன Paul, do தேவன் not be afraid. உங்களை பார்த்து சொல்லுகிறார், He's looking to you and மகனே saying, பயப்படாதே. son, do not be afraid. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your மயப்படுத்துங்களே. hands. Give glory to God. ஹalleluya. Hallelujah. இந்த இடத்தில் வைத்து எத்தனை பேர் In this place, how many of you இன்றைக்கு சொல்ல முடியும், can say like கர்த்தர் this? எனக்கு செகண்ட் லைஃப் God கொடுத்திருக்கிறார், has given me second இன்னொரு life. சான்ஸ் God கொடுத்திருக்கிறார். has given me a new எனக்கு chance. கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க, They diagnosed me of எனக்கு cancer. டிபி டயக்னோஸ் They பண்ணாங்க, diagnosed me of எனக்கு TB. கொடிய நோய்க்குள்ளி வியாதி இருக்கிறது அப்படின்னு They சொல்லி டயக்னோஸ் diagnosed me பண்ணாங்க. of a very critical ஆண்டவர் illness. சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்தேன். I fell prostrate in the ஆண்டவரே presence உங்க of God. நோக்கத்தை நிறைவேறுகிற வரை Lord, until your purpose is நீர் என்னை எடுக்க fulfilled, மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னவங்க all those who believed in இந்த God, இடத்தில் இன்றைக்கும் ஆராதித்துக் you are கொண்டிருக்கிறார்கள். here worshiping God கரங்களை even கரங்களை right தட்டி now. கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஹalleluya. worship him. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுங்களே. Turn to somebody and say, do not நல்லா be பார்த்து சொல்லுங்க afraid. பயப்படாதீங்கன்னு சொல்லுங்களே. Turn to somebody and say, do not be ஹalleluya. afraid. ஆமென். Amen. எந்த ஷிப்பும் No ship. ஆமென் என்ன Amen. செய்யாது சொல்லுங்க, உங்களை மூழ்கடிக்காது. No ship can consume இது you. ஆண்டவருடைய டிவைன் பர்பஸ். Amen. ஆமென். Amen. வாழ்க்கையில் பெருவெள்ளம் வந்ததனால, Because the storm came in life, பெருங்காற்று வந்ததனால, because the strong winds blew ஒரு in life, செட்பேக் வந்ததனால, because a setback ஒரு came, சோதனை வந்ததனால, because a test came, ஒரு தடை வந்ததனால, because an obstacle ஒரு இழப்பு came, வந்ததனால because a loss came, கர்த்தர் உங்களை நிராகரித்தார் என்று சொல்ல முடியாது. doesn't mean the Lord neglected you. ஆண்டவர் உங்களை விடலங்க. God did not leave you. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் In your life, செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கிறது. what the Lord wants to do is still கரங்களை there. தட்டி விசுவாசிக்கிறவர்கள் Clap your இருப்பீர்களானால், hands, those who believe. கரங்களை தட்டி அவரை மயம்படுத்துங்க. Clap your hands and give இங்க கை glory வச்சு சொல்லுங்க, to. கர்த்தருடைய நோக்கம் Place சொல்லுங்க. your hands here and say இங்க கை God's வச்சு சொல்லுங்க, purpose. கர்த்தருடைய நோக்கம். God's purpose. ஆமென். Amen. பெருங்காற்று வந்ததனால ஆண்டவர் கைவிட்டாருன்னு சொல்லலங்க. A storm doesn't mean the Lord dejected you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வாக்கு மாறாதவர். Turn to somebody and say He's promise நான் உன்னை keeping. விட்டு விலகுவதும் இல்லை, I will never leave you, உன்னை கைவிடுவதும் இல்லை. nor forsake you. இஸ்ரவேலை காக்கிற தேவன் The one who watches நான் over Israel, தூங்குவதும் இல்லை, He neither sleeps உறங்குவதும் இல்லை. nor இது slumbers உலகத்து முடிவு until பரியந்தம் the end of time. சகல நாட்களிலும் For all ages, நான் உன்னோடு இருப்பேன் என்று I சொன்னவர் will be with you, He இந்த said. 2025 என்ன In
கடைசி 2025, மணி நேரத்தில் in the last உங்க கூட hours, இருக்கிறார். He is with you. கரங்களை தட்டி அவரை மயம்படுத்துவோமா? Clap your hands, give glory. கரங்களை நல்லா தட்டி Give மயம்படுத்துவோமா? glory to Jesus. உங்க கையில என்ன ரிப்போர்ட் இருக்கு எனக்கு I தெரியாது. don't know what report is on your டாக்டர் hand. என்ன நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு I don't தெரியாது. know what negative report the doctor என்ன is பயம் giving. உங்களை கவி இருக்கிறது எனக்கு I don't தெரியாது. know what fear has gripped எப்படியோ you. 2025 சமாளிச்சிட்டேன் பாஸ்டர். Somehow I managed எப்படியோ 2025, Pastor. போராடி ஜெயிச்சிட்டேன் பாஸ்டர். Somehow I fought and I overcame. 2026 எப்படி இருக்கு எனக்கு தெரியாது பாஸ்டர். 2026, I don't know how it's பக்கத்துல going to பார்த்து be. சொல்லுங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு Turn to சொல்லுங்க. somebody and say you need not பக்கத்துல know. பார்த்து சொல்லுங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. You need not know. உன்னை அழைத்தவர் The உண்மையுள்ளவராக one who இருக்கிறார். called you is faithful. கரங்களை நல்லா தட்ட மாட்டீங்களா? Amen. அழைத்தவர் The உண்மையுள்ளவராக one who இருக்கிறார். called you is faithful. Amen. Amen. ஒரு வெள்ளத்தில் இருக்கும் பொழுது, Being in a storm. ஒரு புயலில் இருக்கும் பொழுது, Being in a storm. புயலில் சிக்கி இருக்கும் பொழுது Being stuck in a storm. ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் இழந்தீர்கள் என்று சொல்ல முடியாது. It doesn't mean you miss God's will. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க ஆண்டவர் மிஸ் பண்ணலன்னு சொல்லுங்க. Say you didn't miss God's will. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க என்ன செய்யல? You did not miss God's will. அங்க பாருங்க எங்க மீடியா ஆளுங்க இப்படி தலை ஆட்டுறாங்க. சொல்லுங்க என்ன புயல் வந்தாலும், Being in a என்ன storm, பெருங்காற்று வந்தாலும், no matter how the strong winds ஆண்டவருடைய blow, சித்தத்தை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். I will not miss God's will. இதுக்கு கரத்தை தட்டணுமா இல்லையா? கரங்களை நல்லா தட்டுங்கட. ஏதோ Clap ஒரு your hands. இன்னைக்கு பெரிய பெரிய சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says the one who meets with the பெரிய trials. பெரிய சோதனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம தாண்டி போற ஆட்கள் There are இருக்கிறாங்க. people who cross over these trials like it's ஆனா சின்ன nothing. சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போகிற ஆட்கள் ரொம்ப தான். And there are people who lose heart for those little ஆக problems. வெள்ளம் வந்ததுனால But because the storm came, ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. don't think that you've missed God's பக்கத்துல பார்த்து will. சொல்லுங்க ஆண்டவருடைய சித்தத்தில் தான் நீங்க இருக்கிறீங்கன்னு Turn to சொல்லுங்க. somebody and say you are in the will பக்கத்துல of பார்த்து சொல்லுங்க, God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Turn to கிள்ளி கிள்ளி somebody. கிள்ளி சொல்லுங்க, கிள்ளி சொல்லுங்க. Pinch them தட்டி and சொல்லுங்க. say, tap தட்டி them சொல்லுங்க, and தட்டி சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க. tap them and say, ஆண்டவருடைய சித்தத்தில் தான் நீங்கள் இந்த இடத்தில் you are இருக்கிறீங்க. still in God's will. 2025 கடைசி மணி நேரத்தில் The last few minutes of கர்த்தருடைய சித்தத்தில் 2025, தான் நீங்க இருக்கிறீங்க. you are in the will of God. ஆமென். சில Amen. நேரத்தில் In some moments, சில நேரத்தில் sometimes sometimes, சில நேரங்களில் sometimes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சில நேரங்களில் Turn to somebody and say sometimes. இந்த பெருவெள்ளம் The storm, பெருங்காற்று. this wind, அது என்ன செய்கிறது? what does it do? ஆண்டவரை நம்மை கட்டி கொண்டு சேர்க்கிற வாகனமாய் இருக்கிறது. It becomes a vehicle that draws us near to God. Exactly. Repeat it It again. becomes a vehicle that draws us near to God. சில நேரங்களில் Sometimes. சத்தமா சொல்லுங்க சில நேரங்களில் Say sometimes. சில நேரங்களில் Sometimes. பெருவெள்ளம் The storm நம்மை ஆண்டவரை கிட்டி கொண்டு செல்லுகிற வாகனமாய் இருக்கிறது. becomes the ship, the vehicle. புரியலையா? Amen. மீண்டுமா சொல்லவா? Do you not சில understand? நேரங்களில் Sometimes. சில நேரங்களில் Sometimes. இந்த பெருவெள்ளம் The storm. இந்த பெருங்காற்று The strong wind ஆண்டவரை கிட்ட சேர்க்கும் to go near to ஒரு God. வாகனமாய் இருக்கிறது. It becomes a vehicle. அது உங்களை ஆண்டவர் எந்த இடத்தில் கொண்டு செல்ல விரும்புகிறாரோ சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்றியே தீரும். Wherever the Lord intends for you to be, it will fulfill that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Turn to somebody and say, உலகத்துல யாராச்சும் பயப்படட்டும். no matter who journeys, Let others panic. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Let others panic. எந்த சின்ன let others panic. என்ன யாரு எதுல பயந்தாலும் பரவாயில்லைங்க. It's okay in which matter they fear. ஆண்டவருடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் But those who surrender to the அவர்கள் will of உள்ளத்தில் God, in their ஒரு hearts, பெரிய சமாதானம் there'll இருக்கும். be a mighty peace. ஒண்ணுக்கும் கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவருடைய I have a doubt whether they are getting the message. Is there any echo? Could you please kindly check because I am not getting a response. Media head, uncle? All good? Okay. Amen. Acts chapter number 27. Acts 27, 25. 25. பவுல் என்ன சொல்றாருங்க? What does Paul say? மத்தவங்கள பார்த்து சொல்றாரு. He tells others, Take heart. take heart.
Take heart. Take பக்கத்துல heart. பார்த்து சொல்லுங்க தைரியமா இருங்கன்னு Turn சொல்லுங்க. to somebody and say, take தைரியமா இருங்க. heart. Take இப்போ heart. பயந்த பவுல் மத்தவங்கள பார்த்து என்ன சொல்றாருங்க? The Paul who is afraid. பயந்த பவுல் மத்தவங்கள பார்த்து என்ன The சொல்றாருங்க? Paul who is afraid looks தைரியமா to இருங்கன்னு others. சொல்லுங்க. Boldly இன்னைக்கு say. உங்களை பார்த்து எத்தனை பேர் தைரியமா இருன்னு சொல்றாங்க? How many of them look at you and say, be bold? சில ஆளுங்க கிட்ட நம்ம பேசணும் போன்லன்னு சொன்னா, If we speak to some people over call, உங்க பிரச்சனையை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, if you share your problems with them, அவங்க பேசுறத கேட்டு உங்க பிபி ஏறிடும். seeing them speak, your BP will இன்னும் stress rise. கூடிடும். Your stress will நீங்க ஒரு increase. சின்ன பிரச்சனையை ஷேர் பண்ணிருப்பீங்க. You would have shared a little problem அது of அவங்கள yours. பெரிய பூதமா மாத்திடுவாங்க. They will turn it into a big இங்க தான் giant. இருக்கிறீங்களா? Are you here with me? ஆண்டவருடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் Those who have surrendered to the will of பிறரை God பார்த்து சொல்வார்கள், will look at others and நீ say, தைரியமாயிரு, take heart, தைரியமாயிரு. take For heart. I believe, For I believe. God, that it will be just as it was told me. Amen. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, Whatever God சொல்லுங்க, said, ஆண்டவர் என்ன சொன்னாரோ whatever God said, அவர் அதையே செய்ய it will be வல்லவராயிருக்கிறார். just as it was told. ஆமென். Amen. ஹalleluya. எந்த Hallelujah. எந்த பெருவெள்ளமும், No storm, எந்த பெருங்காற்றும் no strong wind ஆண்டவருடைய நோக்கத்தை அழிக்காது, can destroy God's ஆண்டவருடைய purpose. நோக்கத்தை தடுக்காது. It cannot stop God's purpose. You will stand again. You will stand நீங்க again. மீண்டுமாக நிற்க போறீங்க. You will stand பக்கத்துல again. பார்த்து சொல்லுங்க, நீங்க மீண்டுமாக நிற்க போறீங்க. Turn to somebody and say, you're அதோ going to stand பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, again. நீங்க மீண்டுமாக நிற்க போறீங்க. You're going to stand வெற்றி again. நடை போட போறீங்க. You're going to walk a ஆமென். victorious march. கரங்களை தட்டுங்களே, Clap your hands. கரங்களை தட்டுங்களே. Clap your hands. கர்த்தர் நல்லவர். The Lord is பவுலே, நீ good. பயப்படாதே. Paul, do not be பவுலே, நீ afraid. பயப்படாதே. Paul, do not be I am afraid. not done with you yet. God's not done with you The ship yet. may break. கப்பல் உடையலாம். சொல்லுங்க, கப்பல் உடையலாம். Say the ship may break. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கப்பல் உடையலாம். The ship may break. ஆனால் பிராமிஸ் என்ன செய்யாதுங்க? But the promise, கர்த்தருடைய பிராமிஸ் என்ன செய்யாதுங்க? but the promise of மாறவே God, மாறாது. it will stand அவர் firm. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற He's a வல்லவராயிருக்கிறார். God able to fulfill அவர் His வார்த்தையின் promise. தேவனாயிருக்கிறார். He's a God of His பொய் word. சொல்ல மனிதன் அல்ல. He's no man to மனம் lie. மாற மனுபுத்திரன் அல்ல. He's no man to change The his ship may mind. go down. The ship may go The ship down. may go down. But the servant will stand up again. Amen. ஆமென். தேவனுடைய தாசன் என்ன செய்வான்? எந்த கப்பல் கீழே சென்றாலும், Amen. சொல்லுங்க, தேவதாசன். The servant of சொல்லுங்க, God. தேவதாசன். The servant of தேவ God. பிள்ளை. The child தேவ of நோக்கத்தை God. அறிந்தவன். The one who knows God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா கெத்தா நிப்பான் சொல்லுங்களேன். Turn to somebody and say, he will சத்தமா stand சொல்லுங்க, with கெத்தா நிப்பான் dignity. சொல்லுங்களேன். He will stand with dignity. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your மயப்படுத்துவோமா? hands, give glory, give நல்ல glory. கரங்களை தட்டி Give மயப்படுத்துவோமா? glory, give glory. Hallelujah. The ship may Hallelujah. break. The ship may break. The ship may break. The ship may But break. God's purpose stands firm. Amen. ஆண்டவருடைய நோக்கம் சொல்லுங்க, நிலைத்திருக்கும் சொல்லுங்களேன். Stands firm. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய நோக்கம், God's plan, ஆண்டவருடைய நோக்கம் God's purpose, நிலைத்திருக்கும். it stands firm. கரங்களை தட்டுங்க. Clap your hands. பவுலே, நீ பயப்படாதே. Paul, do not be நீ afraid. ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். You must stand before எது உங்களை Caesar. இந்த இடத்திலே கொண்டு What வந்திருக்கிறது? has gotten you எது here? உங்களுக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது? Why? What has given you life எது உங்களுக்கு today? சுவாசத்தை What கொடுத்திருக்கிறது? has given you breath today? ஆண்டவருடைய நோக்கம் மாத்திரமல்ல, It's not just the purpose of உங்க God. வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். God has kept great plans in your கரங்களை life. தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? Shall we clap our hands, give glory? ஹalleluya. Hallelujah. ஆண்டவருடைய திட்டம் தான் உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் It's வைத்திருக்கிறது. God's purpose that has kept you and உங்க I here. வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் In your life, in my ஆண்டவர் life, பெரிய திட்டத்தை the வைத்திருக்கிறார். Lord has a big எந்த purpose. சவாலும் அதை தடை செய்ய No முடியாது. challenge can stop எந்த us. ஸ்டாமும் அதை எடுத்து போட முடியாது. No, nothing can take it away. ஆண்டவரின் வாழ்க்கையில் In my life, பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a great ஆமென். plan. அந்த Hallelujah. கப்பல் பயங்கரமாக தள்ளாடிற்று. That ship was shaken. உடைந்து போகிற சூழ்நிலை. It was a situation of it to come ஆமென். into பயங்கரமான breakage. பெருங்காற்று. Such a strong wind. நல்ல கவனிங்க. Listen carefully. ஒவ்வொரு கப்பல் முறிவும்
The end of every ship, ஒவ்வொரு கப்பல் முறிவும் the end of every ship உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடமா இருக்கும். is a lesson to you and I. எந்த கப்பல் உங்க வாழ்க்கையில முறிஞ்சிருக்கு எனக்கு I தெரியாது. don't know which ship ended in your life. ஒருவேளை அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், Maybe a relationship, ஒருவேளை அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். maybe a friendship, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த ஷிப் ஆனாலும் whatever ship it may சொல்லுங்க, எந்த be, ஷிப் முறிந்து போனாலும் whatever ship சத்தமா ends, சொல்லுங்க, எந்த ஷிப் முறிந்து போனாலும் the end of any ship, அது தற்காலிகம் தான். it is only temporary. ஆண்டவருடைய திட்டம் நிரந்தரமாயிருக்கிறது. God's purpose is கரங்களை eternal. நல்லா தட்டுங்களே. Amen. எந்த ஷிப், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும், Whatever எந்த friendship, ரிலேஷன்ஷிப்பும் whatever அது முறிந்து relationship போகலாம். that may break, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய திட்டம் God's purpose, God's vision, நம்மை நடத்தும். it will lead ஆமென். us ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புவதற்கு to believe in அது God's நமக்கு உதவி word. செய்யும். It will enable us. பிரியமானவர்களே, Dear people of இந்த God, 2025ல this 2025, எந்த ஷிப் எல்லாம் உடைஞ்சது எனக்கு தெரியாது. I don't know which ship ended, which உங்க ship broke எத்தனை apart. திட்டங்கள் உடைஞ்சு போச்சு எனக்கு I don't know தெரியாது. how many plans broke apart. எத்தனை பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தது எனக்கு I தெரியாது. don't know how many financial, ஆனால் ஒன்று மாத்திரம் monetary நிச்சயம். struggles came your way, but one ஒன்று thing I மாத்திரம் know, நிச்சயம். but one thing is sure, கர்த்தருடைய திட்டம் the Lord's உங்களை purpose, ஆயத்தம் செய்யும். it prepares you. உங்களை ஆயத்தம் The செய்யும். Lord's plan prepares you 2026க்காக for 2026. கர்த்தருடைய திட்டம் உங்களை ஆயத்தம் செய்யும். God's plan is going to ரெண்டு prepare கரங்களை you. உயர்த்துங்க, ரெண்டு Just lift கரங்களை both உயர்த்துங்க. your hands. Hallelujah.